ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டேல் ஆஃப் யா சைனிங் ஸ்வாட் சாப்டர் 91 to 100 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருந்திருப்பேன்னா, நம்ம ஹீரோ அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பியா எய்த்து நின்றுருப்பான், அதோட கட் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ கரெக்டாக 100வது சாப்டரில் முடிக்கிறது ஒரு எஜ்ஜில் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு கமெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் 10 சாப்டர் தானே போடுறோம், அதனால 10வது சாப்டர் கரெக்டாக அங்கிட்டு தான் முடியுது. சரி, அது கரெக்டாக அது மொத்தமாக கொண்டு போய் முடிக்கலான்னு பார்த்தாக்க அது 106 சாப்டருக்கு மேலே போகுது. அதனால தான் சரி வேணாம், நம்ம 100வது சாப்டர்லேயே முடிச்சுப்போம், அதுக்கப்புறமேலுக்கு நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100வது சாப்டர்லேயே கட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் ஒரு வார் இருக்குது, கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணால் தான் ஏன் அந்த வார் வருது, என்ன சண்டை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்டோரியை ஃபுல்லாக கவனிங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கிட்ட அந்த ஜென்ரல், இப்போ நீ என்ன சொன்ன, ஜாம்பிஸா? ஆமா ஜென்ரல், நான் வயிறு ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க கூடன்னு சொல்லிட்டு லேட்டாக போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் அது அவன் சொல்கிறத எதையுமே இந்த ஜென்ரல் நம்பவே மாட்டேங்கிறான். டேய், என்ன பயந்து போய் திரும்ப ஓடி வந்துட்டு ஜாம்பின்னு கதை விட்டுட்டு உட்காந்துருக்கியா? அதை யாராச்சும் நம்புவாங்களா? ஜென்ரல் என்ன சொல்றீங்க? என் கண்ணு ரெண்டால நான் பார்த்தேன். ஒவ்வொரு சோல்ஜர்ஸையும் அது கட்டிச்சு பிச்சு தார் தாரா புடுங்கி போட்டுட்டு இருந்தது. சொல்லப்போனா அந்த ஒரே ஒரு ஜாம்பி மொத்த சோல்ஜரையும் மஸ்கார் பண்ணிட்டு இருந்தது. அதை கேட்டோன்னே இந்த ஜெனரல் செம்ம காண்டாயி, என்னடா மூளை எங்கேயாச்சும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா, இல்ல ஆப்போனண்ட்டை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இப்படி பதட்டத்துல ஒளறிட்டு இருக்கியா? கைஸ், இவன் சொல்றானே, இதை எதையும் நம்பிட்டு இருக்காதீங்க. ஜோம்பிஸ்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம எய்த்து நின்று சண்டை போறது எல்லாம் ஜோம்பிஸ்லாம் கிடையாது, அந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் நாதாரி பயல்கள் தான். அதனால வாங்க முன்னேறி போவோம். ரொம்ப நாளா இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் கூட போயிட்டு இருக்கிற இந்த வாரம் இன்னைக்கு முடிச்சு வைப்போம். இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. என்னோட மாஸ்டர் என்கிட்ட இந்த ஸ்வாடுக்கு இந்த பேரை வைக்கும்போது கடைசியா என்கிட்ட இதை சொன்னாரு, இந்த உலகத்துல இந்த ஸ்வாட் டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு. இப்ப நான் யூஸ் பண்ண போற இந்த ஸ்வாட் டெக்னிக் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியவே கூடாது. இங்கிட்ட அந்த ஜாம்பியும் ஹீரோ அட்டாக் பண்ண ஓடி வருது. ஹெவன் ஷேட்டரிங் ஸ்வாட் ஃபார்ம், தேர்டு டெக்னிக். இங்கிட்ட அந்த மாட்நாயி, ஹவா, ஆட்டாடிக்காரன், அப்புறம் அந்த ஆர்ச்சர் பொண்ணு, இவங்க எல்லாரும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பி ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்து தான் ஓடிட்டு இருக்காங்க. லேடி ஹவா, உங்களுக்கு ஷோரா தெரியுமா யங் மாஸ்டர் என்னவா சவுத் சைடு தான் போனாரா? ஆமா மோயாங்ஜின். இங்கிட்டு மாட்னாயி கதறிட்டே வரான். இந்த ஸ்னோவில் அவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அங்கிட்டு தான் இருக்காங்கன்னு? எப்படி அவன் இவ்வளோ ஸ்பீடாக அங்கிட்டு போனா? என்னால் இங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறதே இந்த ஸ்னோவில் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. கைஸ், நம்மளுக்கு தான் தெரியும்ல, நம்மளோட அவன் ரொம்பவும் மேலே. எனக்கு சில நேரத்தில் எப்படி இருக்குன்னா, யங் மாஸ்டர் என்னவா உண்மையிலேயே சில நேரத்தில் ஹியூமன் தானானா எனக்கு தோணும். அடுத்த அடிக்காரன் ஒன்று, அது வேணா உண்மைதான். இங்கிட்டு பின்னாலேருந்து அந்த ஆர்ச்சர் பொண்ணு, இவங்க எல்லாரும் என்ன அந்த என்னவாங்கிற பையன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் தடவை இவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஜாம்பிஸ் இருக்குது, இந்த இடத்துல இருக்காதீங்க, கிளம்பி போங்கன்னு வார்னிங் கொடுத்தும் இவங்க எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அந்த ஜாம்பிஸை ஏற்று நின்று சண்டை போட நின்னாங்களா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஒலி, அது அப்படியே வானத்தையே கிழிக்குது. அதை பார்த்து இவங்க எல்லாரும் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது? பார்த்தா பனி பெய்யறதுக்கு இருந்த அந்த வானமே மொத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. இங்கிட்ட உல்ஃப் கிங் ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கா. அந்த லைட் எதுலேருந்து வந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஹெவன் ஷேட்டரிங் ஸ்வாட் டெக்னிக்கோட தேர்டு ஃபார்ம்லேருந்து தான். அங்கே தூரத்துலேருந்து அவங்க 4 பேருமே வந்துடுறாங்க. யங் மாஸ்டர் என்ன ஒலியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராங்க. இங்கே என்ன நடந்தது? அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பி அவன் கதையை முடிச்சாச்சா? அப்புறம் இங்கே ஏன் இவ்வளோ சோல்ஜர்ஸ் இறந்து போய் இருக்காங்க? இது என்னது? பார்த்தா ஹீரோ யூஸ் பண்ண அந்த தேர்டு டெக்னிக்ல ஒரு பெரிய பள்ளத்தாக்கையே கிரியேட் பண்ணிட்டான் ஹீரோ அவனோட அட்டாக்ல. அந்த அளவுக்கு ஓவர் பவர்டு ஹீரோ. உல்ஃப் கிங் ஒன்று யங் மாஸ்டர் என்னவா யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் டெக்னிக்லேருந்து வந்த அந்த ஒலி மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. சொல்லப்போனால் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அழிச்சிடுச்சு. சொல்லப்போனால் எனக்கே அதை பார்த்து அந்த அளவுக்கு பயம் வந்துட்டு, ஒருவேளை அதில் நான் மாட்டி மொத்தமாக காணா போயிடுவனோன்னு. ஹீரோன்னு, நான் யூஸ் பண்ண இந்த ஸ்வாட் டெக்னிக்கோட பேர் ஹெவன் ஷேட்டரிங் ஸ்வாட் டெக்னிக் தேர்டு ஃபார்ம். இந்த ஸ்வாடு எதை யூஸ் பண்ணினா நத்திங்னஸ். அதனால தான் என்னோட மான்ஸ்டர் இந்த ஸ்வாடுக்கு பிரைட் ஹெவன் ஒப்ளிரேஷன் ஸ்வாடுன்னு பேர் வச்சாரு. அப்புறம் என்னோட மாஸ்டர் இந்த ஸ்வாட் டெக்னிக்கை மோட்டர் ரிலிம்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மாஸ்டர் பீஸான ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலன்னா அந்த டெக்னிக்கே அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத இவங்க எல்லாரும் பார்த்து மறல ஆரம்பிச்சிடுறாங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறானுங்க, இங்கிட்டு இந்த ஸ்வாட் டெக்னிக் பயங்கரமாக இருக்கிறத விட அதை இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் சில நேரத்தில் இவன் உண்மையிலேயே மனுஷன் தானான்னு எனக்கு யோசனைலாம் வருது. இங்கிட்ட அந்த ஆர்ச்சர் பொண்ணும் யோசிக்கிறான் மனசுக்குள்ளேயே. இந்த ஆர்ச்சர் பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம அலையன்ஸ் லீடரோட பொண்ணு தான். என்னோட அப்பா அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த எம்பரர் ஸ்வாட் டெக்னிக்கை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணாரு. எனக்கு நல்லாவே தெரியும்.
முரியம்லேயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட் டெக்னிக் தான் அதுதான்னு நான் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி இந்த டெக்னிக்கை பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கு எங்கள் அப்பா இத்தனை வருஷமாக அவரோட அந்த டெக்னிக்கை பர்ஃபெக்ட் பண்ணதெல்லாம் மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஹீரோ அந்த அட்டாக்கை பண்ணிட்டு கக்க பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ தான் செமையாக இருக்குது. அப்போ சரி, இப்போ கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன போகுது என்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட சொல்கிறதுக்கு. நான் நினச்ச மாதிரியே நீ தான் அந்த சைனிங் ஸ்வாட். ரொம்ப நாள் முன்னாடி கூட கிடையாது, என்னோட அப்பா என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சீக்ரெட் ஸ்வாட் ஹாலில் ஒரு யங்கஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் முரியம் அலையன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுவும் இல்லாமல் என்னோட அங்கிளோட டிசைபிள் தான் அப்படின்னும் சொன்னார். அப்போவே எனக்கு தெரியும் அது சைனிங் ஸ்வாட் தான்னு. நான் அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியாக இல்லாதனால அது டிலே ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்தது. என்னோட பேர் வி, நான் தான் நாங்காங் ஜின், முரியம் அலையன்ஸ் லீடரோட பொண்ணு அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் பெக், அங்கே நிற்கிறது அலையன்ஸ் லீடரோட பொண்ணு வி தானே? டேய் ஆட்டுத்தடி, நீ வீணு அந்த 24 எமினன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரையா சொல்கிற? இங்கே லேடி ஹவா பார்த்து ஷாக்கில் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா அங்கே அந்த 500 சோல்ஜரையும் பிச்சு போட்டு கொதறி போட்டுட்டு இருந்ததுல அந்த ஜாம்பி அங்கே செத்து கிடந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ஷாக்கில் நிற்கிறா. உல்ஃப் கிங் ஒன்று, இந்தாம்மா ஹவா, ஒன்றை யங் மாஸ்டர் என்னவா ஸ்வாடு குயினாக மாற்ற போகிறேன், ஸ்வாடு எம்ப்ரஸாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கே நீ ஷாக்கானா எப்படி? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க பழகிக்கோ. ஆனால் என்ன பண்ணுறது உல்ஃப் கிங், இது அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. என்ன சொல்கிற, கல்ட்டு லீடரா? ஆமாம் யங் மாஸ்டர் என்னவா, நார்த்தன்சியா ஐஸ் பேலஸோட லார்டு. அவர் சாவர நேரத்தில் கூட கிளியராக சொன்னார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி கல்ட் லீடர் தான் இருக்கான்னு. அதனால நம்ம கண்டிப்பாக இதை இன்னும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன சொல்கிற, இந்த ஜாம்பிஸ்லாம் எங்கிட்டு பார்த்தாலும் ஓடிக்கிட்டு எல்லாரையும் கொன்று கடிச்சு துப்பி ரத்த ஆற ஓட விட்டுட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நான் கூட எல்லாரும் இந்த பிளட் செக்டெல்லாம் எப்பயோ அழிஞ்சு போச்சுன்னு சொன்னதை நம்பினேன். பட் ஆனால் அவங்க மறுபடியும் ரீபில்ட் பண்ணி சென்ட்ரல் பிளைன்ஸுக்கு வர்றதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹீரோ என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், ஒரு வேளை என்கிட்ட அந்த கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்த அந்த ஈவில் ஷாமன் கல்ட் லீடராக இருப்பானா? அப்போ அவனாக இருந்தானாக்க இது இங்கிட்டு இப்படியே முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஹீரோ அங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எதையோ கவனிக்கிறான். தூரத்தில் அந்த ஸ்னோவில் ஒரு ஃபாக்ஸு நிறையா டைலோட இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப கண்ணை சிமிட்டிட்டு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி என்னது அது? என்னாச்சு யங் மாஸ்டர் என்னவா, ஏன் அப்படியே அந்த சைடு பார்த்த மாதிரி நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னோட இமேஜினேஷன் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது ஒன்றும் கண்டுக்க வேணாம். யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவா வந்துட்டு என்னவாவை கூப்பிடுறான். அந்த ஜென்ரல் பேலன்ஸ் இருக்கிற 1500 சோல்ஜர்ஸ் கூட மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ அவனை பார்த்தோன்னே செம்ம கண்டாயிடுறான். இந்த முட்டாள் ஜென்ரலை இப்போ அவன் வேணுக்குன்னே என்கிட்ட அவனை நான் கொல்லணும்னு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கானா பாரு. மறுபடியும் என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு, இந்த மாதிரி என்னோட சோல்ஜரோட ரத்தமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஹீரோ செம காண்டில் இருக்கான். ஏன்னா இவன் சொன்ன மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அங்கே கேம்ப்லேயே இருக்க வச்சுருந்தா இந்த 500 பேர் இங்கிட்ட செத்துருக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஒன்று, சரி இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? டேய் ஆட்டுத்தடி, அதை எடுத்துகிட்டு வந்தியா? இதோ இங்கே இருக்கு யங் மாஸ்டர் என்னவா. டேய் குண்டு ஜென்ரல், என்கிட்ட என்ன சொன்ன? உங்ககிட்ட எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணி கேட்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரியும். மற்றபடி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தானே நீ சொன்ன. இந்த அப்படி என்னது இது அப்படின்னு பிரித்து பார்த்தா அந்த ஜாம்பியோட கை. இது என்ன கை? இது ஏதோ மான்ஸ்டரோட கை மாதிரி இருக்கு. இது ஒரு ஜாம்பியோட கை. இதுதான் இங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொன்னுச்சு. சோல்ஜர்ஸை மட்டும் இல்ல, நார்த்தன்சி ஐஸ் பேலஸ்ல இருந்த எல்லாரையுமே இதே மாதிரி தான் கொண்டிருக்கு. என்ன சொல்ற, ஜாம்பிஸா? ஆமாண்டா வெண்ண. நாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிற வரையும் நீ அமைதியா இருந்திருந்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் யாரும் இந்த இடத்துல செத்துருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க எல்லாரும் செத்ததுக்கு முழு பொறுப்பும் நீதான். ஓ மேலதான் தப்பு. அதனால இந்த மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி எம்பரரோட ஆர்டர் படி இந்த இடத்துலயே உன் தலையை நான் வெட்டி துண்டா பறக்க வேண்டி கூட இருக்கும். அதுக்கப்புறமேக்கு இவங்க எல்லாருமே சைனிங் ஸ்வாட் செக்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கிட்டு ஹெவன்லி டீமன்ட்ட அந்த என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லவும், என்னது ஜாம்பிஸா அப்படின்னு இவன் சாக்காவறான். அதை யார் சொல்லிட்டு இருக்கானாக்க உல்ஃப் கிங் தான். ஆமா ஹெவன்லி டீமன், கிட்டத்தட்ட 6 ஜாம்பிஸ் வந்தது. அதுல ஒரு ஜாம்பி மட்டும் செம்ம ஸ்ட்ராங்கு. என்னாலேயே அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பியை அடிச்சு தோக்கடிக்க முடியல. ஆனா சைனிங் ஸ்வாட் இடையில போந்து அவனோட 3rd ஸ்வாட் டெக்னிக்னு ஒன்னத்தை யூஸ் பண்ணான். என்ன சொல்ற உல்ஃப் கிங்? ஹெவன்லி ஷேட்டரிங் ஸ்வாட் டெக்னிக்ல 3rd ஃபார்மா? ஆமா, என் கண்ணால நான் பார்த்தேன். அது ரொம்பவும் ஒரு டெரிஃபையிங்கான ஸ்வாட் டெக்னிக். ஹெவன்லி டீமன், உண்மையிலேயே சொல்றேன், அந்த இடத்துல அந்த டெக்னிக் என் மேல பட்டிருந்தாலும் அந்த நிமிஷமே காத்தோட காத்தா நான் போயிருந்திருப்பேன். உல்ஃப் கிங், நீயே அவனோட அந்த டெக்னிக்கை ரொம்பவும் பயங்கரமான ஒரு டெக்னிக்னு சொல்றீனா, அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்கானது? இங்கிட்டு உள்ள அந்த ஆட்தாடிக்காரன், அப்புறம் மாட்நாயி,
லேடி ஹவா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாரேன், நம்ம இங்கே சைனிங் ஸ்வாட் செக்ட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே நம்ம இங்கே ஏதோ ட்ரைனிங் பண்ணணும், இப்போ உடனே இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிக்டிவாக ஸ்டிஃபாக மாறுது. ஆமாப்பா, என்னோட மசிலும் அந்த மாதிரி தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் என்னோட ப்ரீத்திங்கு எல்லாமே டென்ஸ் ஆயிடுச்சு. அவள் ஒன்று, ஆமாம் நீங்கள் இப்போ தானே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே ரெஸ்ட் எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா டெலிசியஸான ஃபுட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இங்கிட்டு முள்ளமண்டி தலையா அதை பார்த்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். எதனா அந்த ஜாம்பியோட கையை தான். சில நேரத்தில் லா ஆஃப் நேச்சருக்கு எதிராக சில இறந்து போன பொணங்கள் உயிரோட எந்திரிக்கும். ஆனால் இதை என்னால் பார்த்தோன்னே சொல்ல முடியுது, இந்த பொணம் எல்லாம் மனிப்புலேட் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இவங்க பர்பிடன் சாசரி யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஜாம்பிஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ முள்ளமண்டி தலையா, நீ சொல்கிறத படி வச்சு பார்த்தா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. கரெக்டா சீனியர் பிரதர்? இப்போதைக்கு நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் இந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு ஜாம்பிஸாக ஒரு கில்லிங் மிஷினாக மாற்றிருக்கானாக்க அது இன்னுமே மோசமான விஷயம். ஏதோ பர்பஸ் இருக்குது. ஆனால் தேரா முள்ளமண்டி தலையா, ஒருவேளை இந்த ஜாம்பிஸ்க்கு பின்னாடி அன்னைக்கு நம்ம பார்த்தோமே அந்த ஈவில் சாஸ்திரர் இருக்க வாய்ப்பு இருக்கா? பட் ஆனால் யங் மாஸ்டர் அவனா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம கெஸ் பண்ணணும்னாலே இங்கே டிஸ்பேரிங் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது. டிஸ்பர்சிங் ஆர்ட்ஸை நிறையா தடவை யூஸ் பண்ணாதான் இதில் என்ன ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரி முள்ளமண்டி தலையா, ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னா அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு என்ன கெஸ்ஸுனா இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த டோரிம்லேருந்து இருந்த அந்த ஈவில் சாஸ்திரரை தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. சரி யங் மாஸ்டர், உங்களுக்கும் டவுட் இருக்குது, யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க டோரிம்கே போவோம். என்னோட மாஸ்டர் மட்டிலும் ஹெல்ப் பண்ணாங்கனாக்க நம்மளால் இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி முள்ளமண்டி, அப்போ ஃபார்மேஷனு யங் மாஸ்டர் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் நேத்தியே ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கிட்டு எம்பையரில் மெஜஸ்டியை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு யோக்காய் வந்தது, இப்போ ஜாம்பிஸ் வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. யுவர் மெஜஸ்டி, நீங்கள் எதனால் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம ட்ரூப்ஸ் அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. சொல்லப்போனால் அது ரொம்பவும் அதிகமான கேஷுவாலிட்டிஸ் தான். ஆனால் இப்போ நடந்த இந்த விஷயத்தினால நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் ரொம்பவுமே வீக் ஆயிடுச்சு. அவங்களால அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ரிக்கவர் ஆகி வர முடியாது. அதுவும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா ஜாம்பிஸையும் மொத்தமாக ஒழிச்சு கட்டியாச்சு. அதனால மைண்டை கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க. நடந்தது நடந்துருச்சு, நம்ம இறந்தது இழந்தது தான். இப்போக்கி அதை பற்றி கவலைப்படாமல் இதுக்கப்புறமேலுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படி நடந்தால் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். கமாண்டர், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போக்கி கவலைப்படுறதை விட்டுவிட்டு ஃப்யூச்சரில் இதே மாதிரி சிமிலரான சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ரூலராக அதை எப்படி எந்த ஒரு லாஸும் இல்லாமல் அதை எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்க சொல்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க யுவர் மெஜஸ்டி, உங்கள் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது தப்பு தான். ஆனால் நான் சொல்லணுங்கிறதுனால சொன்னேன். சரி கமாண்டர், இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு கரெக்டான காம்பன்சேஷன் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமேலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணுங்கிறத முரியம் அலைன்ஸ் கூட கோஆப்ரேஷனோட ஒரு ஸ்மூத் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுது யுவர் மெஜஸ்டி. மறுநாள் விடிஞ்சிருது. இங்கிட்டு ஹீரோ முள்ளமண்டியை தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சிட்டான். டேய் முள்ளமண்டி தலையா, நீ தானடா இந்த மாதிரி பறந்து போகிறது ஓகே ஓரளவுக்கு பொறுத்துக்க முடியுதுன்னு சொன்னேன். இப்போ என்னடா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? பார்த்தா பயபிள் அங்கிட்டு ஓரமாக போய் கபகபன்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். யங் மாஸ்டர், நீங்கள் இந்த மாதிரி என்னை தூக்கிட்டு ஓடும்போது என்னால் தாங்கிக்க முடியும்னு சொன்னேன். நான் எப்பயாச்சும் சொன்னேன்னா நீங்கள் என்னை தூக்கிட்டு போகும்போது என் உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும்னு? என்னடா சொல்கிற முள்ளமன்றி? நிறையா வேலி மவுண்டைன்ஸ் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு ஹெவன்லி லேடரை யூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஆசரர்ஸோட டென்னு மாதிரி இருக்கு. ஏன்னா மொத்த டோரிமையும் இல்யூஷனை யூஸ் பண்ணி மறைச்சு வச்சிருக்கீங்களே. யங் மாஸ்டர், தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு இல்லை பிரச்சனை பண்ணாலும் மொத்த பிரச்சனையும் என் தலையில தான் வந்து விழுவோம். டேய் முள்ளமண்டி தலையா, இப்படி நீ சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு ரொம்பவும் கியூரியஸாக இருக்கு, நீ எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேங்கிறது. யங் மாஸ்டர், பார்த்தா அந்த மலைக்கு எண்டில் வெறும் பள்ளத்தாக்கு தான் இருக்குது, ஒரே புகை மூட்டமாகவும் இருக்குது. முள்ளமண்டி தலையை உடனே அவனோட டைல்ஸ்மேன் ஒன்றத்தை தூக்கி போட்டு அர்ஜென்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்து ஒரு ஒலி வந்த உடனே அந்த இடத்துல அந்த டோரி ஃபுல்லாக ஆகுது. யங் மாஸ்டர், மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. சேர்றா முள்ளமன்றி. டேய் நாதாரி பயலே, லீ ராங், ஒரு வழியாக வண்டியா நீ? மாஸ்டர், நீங்கள் எங்கே வெளில உட்காந்துருக்கீங்க? அதுவா, இந்த தடவை யார் என்னோட இந்த ஃபார்மேஷனை ப்ரீச் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கான்னு எனக்கு க்யூரியஸாக இருந்தது, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். யங் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க? என்னோட மாஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னோட பேர் எண்ணுவா, நான் தான் சான் ஹஜாங்கோட யங் மாஸ்டர். ஹீரோ உத்து கவனித்து பார்க்குறதுல இவர் கண்டுபிடிச்சிட்றாரு.
எனக்கு இப்போ புரியுது எதனால மவுண்ட் ஊடாங்கோட ஹெட் அந்த மாதிரி சொன்னாரு என்கிட்டன்னு. உங்களை இந்த வாழ்க்கையில மீட் பண்ணதுல ரொம்பவும் சந்தோஷம். லீராங், நீ உண்மையிலேயே மனுஷன் மூஞ்சி இருக்கிற ஒரு ஸ்பைடர் யோக்காய் கூட சண்டை போட்டியா? ஆமாண்டா, அந்த ஸ்பைடர் ஒரு வீடு சைஸுக்கு இருந்தது தெரியுமா? அது என் மூஞ்சி முன்னாடி வந்து அதோட வாயை பொளந்து அவ்வளோ கொடூரமா பார்த்துது. இங்கிட்டு இந்த தாத்தா இருந்துக்கிட்டு, வெளி உலகத்தில் இருக்கிற என்னோட டைஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு இங்கே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த நாதாரி பைய அங்கிட்டு இங்கிட்டுமா போகும்போது நிறையா ஸ்டோரிஸ் எனக்கு வந்து சேர்றதுனால எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதோட முக்கியமாக இந்த மாதிரி யோகாய் எக்ஸாஸ் பண்ணுற மாதிரியான டைல்ஸை பற்றி கேட்கும்போது, தாத்தா பார்த்தா நீங்கள் அவுட் சைட் வேர்ல்டோட லைட்டாக கட் பண்ணியிருக்கிற மாதிரி இல்லை, மொத்தமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரு யோகாய் ஹியூமன் ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு லீட்ரு மாதிரி மற்ற ஹியூமன் வாரியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் யங் மாஸ்டர் என்னுவா. அந்த யோகாய் பாஸ்பர்ட்டி கிளானில் தானே ஒழிஞ்சிட்டு இருந்தது மொத்தம் 2 யோகாய். அந்த சமயத்தில் தான் எங்கள் டோரிம்லேருந்து ஊருப்பட்ட செகண்ட் ஜென்ரேஷன் டிசேபிள்ஸை அந்த யோகாயை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சோம். ஆனால் 2 மிஸ்டீரியஸான ஆளுங்க திடீர்னு வந்து அந்த மொத்த பாஸ்பர்ட்டி கிளானையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் அனுப்பி வச்ச எல்லாமே எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. தாத்தா, நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறங்களுக்கு நீங்கள் அவுட் சைட் வேர்ல்டோட டிஸ்கனெக்டாக இருக்கிற மாதிரி தெரிலையே. சரி தாத்தா, இப்போ நீங்கள் எத்தனை யோகாய் அங்கே இருந்ததுன்னு சொன்னீங்க? 2. அந்த பாஸ்பர்ட்டி கிளானோட ஒரு கேவுக்குள்ளே ஒரு யோகாய் செத்து போச்சு, இன்னொன்று இன்வாங் மவுண்டெயினில் செத்து போச்சு. அந்த நாதாரி பைய ஹெவன்லி டீமன் முட்டா பைய ஒரு யோகாய்னே தெரியாமல் யோகாய் ஸ்கில் ஸ்வாடை யூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணி அதை கொண்டிருக்கான். போனோடனே அவனை முதல்ல கொல்லணும். மாஸ்டர், ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இங்கே ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது? யங் மாஸ்டர், இது இந்த டெம்பிளோட அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸ். அவுட் சைட் வேர்ல்டுக்கும் இந்த இடத்துக்கும் சுத்தமாக எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதனால தான் யங் மாஸ்டர் என்னுவா வெளில உள்ள டைமும் இந்த இடத்துல உள்ள டைமும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகும். என்ன சொல்கிறீங்க? டைம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகுமா? ஆமாம் யங் மாஸ்டர் என்னுவா. ஒரு நாள் இங்கேங்கிறது அவுட் சைட் வேர்ல்டுக்கு 10 நாளுக்கு சமம். நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா இந்த இடமே ஒரு டிவைன் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் போல இருக்கே. என்ன ஹெவன்ஸ்லேருந்து ஆட்டையாக போட்டிங்களா இந்த இடத்த? முள்ளமடி தலையா, உன்னால் இந்த விஷயத்தை தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் மாஸ்டர். அந்த ஜாம்பி கையை வச்சுட்டு இவங்க எல்லாரும் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த ஆர்ட்ஸை பயன்படுத்த போகிறாங்க. முள்ளமடி தலையா, உன்னோட காடை விட்டுறாத. ஏன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு சில நேரத்தில் அதில் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே மாஸ்டர். இவன் உடனே அவனோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பையன் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அப்படியே அந்த ஜாம்பி கையிலேருந்து ஒரே மின்னலாகவும் மஞ்சள் கலரில் வெளிச்சமாகவும் வருது. ஒரு வழியாக நான் இங்கே வந்த ரீசனுக்காக எனக்கு தெரிய போகுது. இவன் அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்தில் கட் பண்ணி அங்கிட்ட அந்த ஈவில் சாசரரை காட்டுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி டோரிம்லேருந்து அந்த ஜாம்பியை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது. ஒரு வழியாக இவனும் அந்த ஆர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அந்த ஜாம்பி கையிலேருந்து ஏதோ ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்குது. முள்ளமட்டி தலையா, எனக்கு இப்போ புரியுதுரா ஏன் வந்துட்டு அங்கே பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு சொன்னேன்னு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சும் ரொம்பவும் மோசமான தடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட சாசரி அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் ஒன்று டெஸ்ட்ராய் ஆனாலும் போதும், ஒரு டிசாஸ்டரே கிளம்பிடும். மாஸ்டர், பார்த்தா இதில் எந்த ஒரு ட்ராப்பும் இல்லை போல இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோங்கிறத அவங்க ஆன்டிசிபேட் பண்ணலையோ? இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தேடிட்டு இருக்க ஆள் வெறுமலே சாசரியில் மட்டிலும் ஸ்கில்டான ஆள் கிடையாது, பிளாக் மேஜிக்லேயும் ஸ்கில்டான ஆள். ஆனால் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்க எதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோக்கும் தெரிஞ்சிருது யோகாய் எனர்ஜின்னு. கரெக்டு தான்டா முள்ளமன்றி, யோகாய் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ மாதிரி இருக்கிறத உத்து பார்த்தா அதில் ஒரு குட்டி பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ஏன் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக், அதாவது அந்த தாத்தா யோசிச்சு பார்க்குறாரு, நீ ஏன் இந்த மாதிரி செத்து போன ஒரு பட்டாம்பூச்சிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அதை பறக்க விட்ட? அதுவா மாஸ்டர், அது பார்க்க பாவமாக இருந்தது. பட்டாம்பூச்சோட வேலையே பறக்கிறது தானே இந்த மாதிரி கார்டனில், அதனால தான். இங்கே பாரு, அந்த மாதிரி பண்ணாத, அது லா ஆஃப் நேச்சருக்கு அகைன்ஸ்டானது. எதனால மாஸ்டர் அது லா ஆஃப் நேச்சருக்கு அகைன்ஸ்டானது? பட்டாம்பூச்சினா எப்பயுமே இந்த மாதிரி பறந்துக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு தானே இருக்கணும். இதில் என்ன லா ஆஃப் நேச்சருக்கு அகைன்ஸ்டாக இருக்குது? அது செத்து போன பட்டாம்பூச்சோ இல்லை உயிரோடு இருக்கிற பட்டாம்பூச்சோ? பார்த்தா அந்த தாத்தாவுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கணிச்ச மாதிரியே அந்த ஈவில் சாசரர் இந்த டோரிமை சேர்ந்தவன் தான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு யங் சாசரர் டோரிமில் ரொம்பவும் ஒரு சூப்பரான டேலண்டோடு இருந்தான். சொல்லப்போனால் அவன் ரொம்பவும் கைண்டாகவும் ஹம்பிளாகவும் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட வாண்டரிங் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் டோரிம் வந்தப்ப அவன் ரொம்பவும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறி வந்திருந்தான். வந்தவன் ஒரு விஷயத்தில் ரொம்பவும் ஒப்சஸ்டாக இருந்தான். அதிகமான ஃபர்பிடன் மேஜிக்கை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தான். அங்கே தான் அவனோட சரிவே ஏற்பட ஆரம்பிச்சிது. அதே மாதிரி போயிட்டு இருந்தவன் கடைசியில் எந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதோ அதை கிராஸ் பண்ணான்.
அதனால அவனோட பவர் எல்லாத்தையும் இழந்து இந்த டோரிமை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். அவன் அப்போதைக்கு ரிசர்ச் பண்ணி மொத்தமாக அவனோட ஆர்வம் மொத்தமாக ஒப்சஸ்டாக இருந்தது இந்த பிளாக் மேஜிக் தான். அதை தான் இப்போ என் கண்ணு முன்னாடி இங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். யங் மாஸ்டர் என்னவா நீங்கள் என்ன சொன்னீங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஹெர்டிக் இருக்கான்னு தானே சொன்னீங்க? இந்த டோரிம்லேருந்து அன்னைக்கு துரத்தப்பட்டவன் அவனோட பேர் என்னன்னா பேக். இதை பார்க்கும்போது அவன் அந்த பிளாக் மேஜிக்கை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டான் போல இருக்கு. அதனால அவனுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் திரும்ப கிடச்சி ஒரு ஹெர்டிக்காக வளர்ந்துருக்கான். பேக் இதான் உன்னோட பேரா? மாஸ்டர், ஒவ்வொரு ஜாம்பிஸ்க்கும் சாசரஸை அசைன் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம டிபார்ட் பண்ணிடலாம். நம்மளோட டார்கெட் எது? அந்த பைய ஹைப்போக்ரிட் ஏதோ ரைச்சீசஸான ஆளுங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான். கட் பண்ணிங்கிட்டு முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க. பெக்கர் லீடர் செம்ம காண்டில் வேகமாக முரியம் அலைன்ஸ் லீடரை தான் பார்க்க போயிட்டு இருக்காரு. அலைன்ஸ் லீடர் எங்கே இருக்கீங்க? இங்கே அலைன்ஸ் லீடரும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸை கேதர் பண்ணுங்க. சீக்கிரமாக எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண பாருங்க. ஓகே லீடர். அலைன்ஸ் லீடர், ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் 3 ரிவர்செக் பிரான்ச்லேருந்து வந்திருக்கு. சீக்கிரமாக இதை ரீட் பண்ணுங்க. பெக்கர் லீடர், எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஷீ ஃபேமிலி மேனரும் ஜி ஃபேமிலியும் என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். இதனால ரொம்ப பெரிய ஒரு கேஷுவலிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி ஆகணும். இதோட ஒரு முக்கியமான அர்ஜென்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்போக்கே அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் முக்கியமானது. உங்களோட விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அலைன்ஸ் லீடர், இந்த மெசேஜில் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா அந்த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்களே அவங்க யாருங்கிறத பற்றி தான் இதில் இருக்குது. அதை கேட்டோடனே அலைன்ஸ் லீடர் சாக்காகிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு விட்னஸ் என்ன நடந்ததுங்கிறத அப்படியே எழுதியிருக்கான். பீஸ்ட் மாதிரி வால் இருக்கிற ஒரு உருவம் அந்த மிஸ்டுக்குள்ளே இருந்து ஊறுப்பட்ட பொணங்களை கூச்சி வச்ச மாதிரி ஒரு மலை, அது மேலே தான் அந்த பீஸ்ட் இருந்தது. அந்த உருவம் கண்ணு முன்னு பார்க்காம எல்லாரையும் கொன்று கூச்சுது, பொண்ணுங்க பசங்க குழந்தைங்கன்னு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்டுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் அந்த லோன் சர்வைவர் என்ன சொல்லியிருக்கானாக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜோம்பிஸ் வந்துட்டு அங்கே இருக்கு. அந்த குரூப்போட லீடர் கையில் ஒரு ஃப்ளாக் இருக்கு. அந்த ஃப்ளாக்ல என்ன எழுதியிருக்குன்னா ஹெர்டிக் அப்படின்னு. ஹெர்டிக்ஸா? அலைன்ஸ் லீடர், பார்த்தா அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்கு. அப்போ இந்த தடவை இது கண்டிப்பா வார் தான். கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டோரிமா காட்டுறாங்க. பயபுல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் முள்ளமண்டி தலையன். எல்லா ஹியூமன்ஸும் நல்லது கிடையாது, எல்லா யோகாய்ஸும் கெட்டது கிடையாது. ஹியூமன்ஸ்லேயும் கெட்டவங்க இருக்காங்க, யோகாய்ஸ்லேயும் நல்லது இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா யோகாயோ ஹியூமனோ ஒருத்தவங்க பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதாங்கிறத சூஸ் பண்ண முடியும். தாத்தா, எனக்கு அதை பற்றிலாம் கொலை கிடையாது. அவன் நல்லதோ கெட்டதோலாம் என்னை எய்த்துக்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் நான் அப்படியே சும்மா விட்டுட்டு இருக்க முடியாது. அப்புறம் இந்த ஃபிலாசபிக்கலாக பேசுகிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த பேக்கு பையன் எங்கே இருக்கான் இப்போ? இல்லை, அந்த ஹெர்டிக்ஸ் நாதாரி பயல்களாம் எங்கே இருக்காங்க அதை முதல்ல சொல்லுங்கள். யங் மாஸ்டர் என்னவா, நீங்கள் அவங்கள தேடி போகணுமா என்ன? அவங்களே உங்களை தேடி வருவாங்க. எப்படி தேனை தேடி பூச்சிங்க போதோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அந்த பூச்சை ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்றதுக்காண்டி போகிறது தான். தாத்தா, நீங்கள் யோகாய் எனர்ஜி பற்றி தானே பேசுகிறீங்க? அவனுக்கு யோகாய் எனர்ஜியை கொடுத்த அந்த யோகாய் யங் மாஸ்டர் என்னவா, அவங்களாம் சும்மா சாதாரண ஆளுங்க கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தா, அவங்கள நான் நேருக்கு நேர் மோதும் போது என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். யங் மாஸ்டர் என்னவா, இந்த முறை நீங்கள் ஒரு ஹியூமனாக வாழ்கிறீங்க. ஆனால் உங்களால் இப்போதைக்கு ஒரு ஹியூமனாக அந்த கிரேட் யோகாயை எய்த்து நிற்க முடியுமா? அதை கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக்கு. நான் தடவை இந்த முள்ளமண்டி தலையனை பார்க்கும்போதும் அவனும் என்ன ஒரு யோகாயின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த எல்லா டைல்ஸ் மேனையும் என் மேலே விட்டெறிஞ்சான். அதே மாதிரி மவுண்ட் மூடாங்களே அந்த தத்தாவை பார்க்கும்போதும் அவரும் இதே மாதிரி தான் பொறி வச்சு பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் இப்போ பேசுகிறதும் இந்த முள்ளமண்டி தலையன் என் மேலே டைல்ஸ் மேனை விட்டெறிஞ்சதும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர் என்னவா, நீங்கள் பாஸ்டில் என்னவா இருந்தீங்கிறது இங்கே அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, நீங்கள் சில நேரத்தில் கஷ்டமான சாய்ஸஸை எடுத்து தான் ஆகணும். கட் பண்ணி இங்கிட்ட தூரத்தில் மிஸ்ட் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக போட்ட ஒரு அந்த 4 யோகாய்ஸ் இருக்கும்ல, இந்த கேட்டை தாண்டி போவான்ல அந்த ஈவில் சாசரர், அதே கேட்டை தாண்டி இங்கே ஒருத்தவன் போகிறான். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா என்னை தேடி வராத, நான் உன்னை கூப்பிடாமன்னு? அப்புறம் ஏன் இங்கே வந்த? லார்ட் ஆஃப் வாண்டரிங் சால் என் கூட போட்ட டீலை நீங்கள் மறந்துட்டீங்களா? மறந்துட்டேனா? நான் என்ன மறந்தேன்? என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என் கூட ஒத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ரைச்சீசியஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்டை ஆளுங்களை யாரையும் நீங்கள் தொடமாட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் மறுபடியும் யோகாயிரிலும் போகிற வரையும் அப்படின்னு சொல்லி தான் நமக்குள்ளே டீல் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹெர்டிக்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம்? டேய், என்னடா வளர்ற? யோகாய் லார்ட், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அந்த ஹெர்டிக்ஸ் எல்லாரும் ஜாம்பிஸை கூட்டிக்கிட்டு நேராக ரைச்சீசியஸ் மார்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த மொத்தத்தையும் ரத்த வெள்ளத்தால் நொறுப்புறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆர்டருக்கு கீழே தான் அந்த ஹெர்டிக்கோட லீடர் செயல்பட்டிருப்பான். ஏய், தேவையில்லாமல் நீயே தெரியாமல்
நீ யோசிக்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரையும் நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல. இப்போ நீ சொல்லி தான் இந்த மாதிரி ஜாம்பிஸ்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஹெர்டிக்கோட லீடர் அவனே ஓனா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஏ ஹியூமன், இப்போ நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் யோகாய் லார்ட், அந்த ஹெர்டிக் லீடர் உங்களோட ஒரு சப்பார்டினேட் தான். நீங்களே ஆர்டர் கொடுக்கலனாலும் இதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஏ ஹியூமன், இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு. நம்ம போட்ட டீல் இன்னும் கண்டினியூ ஆகணும்னா என்னோட பொறுமையை இதுக்கப்புறமேலுக்கு சோதிக்காத. இந்த இடத்துக்கு வர்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த யோகாய் லார்ட் உண்மையிலேயே அந்த ஹெர்டிக்ஸ்க்குலாம் ஆர்டர் கொடுத்துருந்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இதை விட்டு வெளில வந்த உடனே கப்ப கப்பன்னு வாந்தியா எடுக்கிறான். கட் பண்ணி யோசிச்சு பார்க்குறாரு. நாத்தன் ஐஸ் பேலஸோட லார்டு அவனோட நாக்காலே அவன் எல்லாத்தையும் பேசி மாற்ற ட்ரை பண்ணுவான். ஒருவேளை சாவை கடந்ததுனால அவன் அந்த மாதிரி வளரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ மண்டையில பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. நீ ரொம்ப தூரம் கழிச்சு இங்கே வந்திருக்கிற, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. அப்பா, நீங்கள் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஹெர்டிக் லீடரை பற்றி தெரிஞ்சுக்க கூடாத விஷயம் எனக்கு ஏதாச்சும் இருக்கா? அதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? அமைதியாக இருக்கார் அவர், எதுவுமே சொல்லாமல். ரைச்சீசியஸ் மார்ஷல் வேர்ல்டை என்னால் என்ன பண்ணி காப்பாற்ற முடியுமோ அதுக்காக தான் நான் இந்த டிசிஷனை எடுத்தேன். ஒரு வீக்கான அப்பா, ஒரு கோலையான இல்லை அவமானத்துக்கூடிய ஒரு ஆளாக உனக்கு ஃப்யூச்சரில் தெரிலாமா? ஆனால் நான் இதை பண்ணி தான் ஆகணும். யாருன்னு பார்த்தா அது முரியம் அலைன்ஸ் லீடர் தான். இந்த மாதிரி இந்த யோகாய்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குங்கிறது இவருக்கு முன்னாலேருந்தே தெரியும் போல இருக்கு. நம்ம அந்த ஈவில் சாசரர் கிட்ட யோகாய் எனர்ஜியை கொடுத்துருந்துருக்க கூடாது. நம்ம கொடுத்த எனர்ஜியை அவன் அந்த ஜாம்பிஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணியிருந்தானா நம்ம இந்த மாதிரி மோட்டல் ரிலிமில் இருக்கோங்கிறது செலஸ்டியலுக்கு எப்போ வேணால் தெரிய வரலாம். அப்புறம் மோட்டல் ரிலிமுக்கு அடுத்த செகண்டே வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. இந்த பாம்பு யோகாய் ஒன்று அந்த ஈவில் சாசரர் அதுக்குன்னு நம்ம எல்லாரையும் பிட்ரே பண்ணிட்டான்னு நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் அவன் இந்த மாதிரி ஜாம்பிஸை கிரியேட் பண்ணி அவன் எவ்வளோ அரகண்டான ஆளுன்னு நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு சீல் ஆல்ரெடி ப்ரோக் ஆகிடுச்சு, அடுத்தது ஒவ்வொன்றா ப்ரோக் ஆகிடும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமேலுக்கு அவனை கொன்றுவோம். அப்போ தான் அந்த சாசரரோட பயலோட ஒவ்வொரு சதையும் என்னால் ரசித்து சாப்பிட முடியும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நமக்கு இப்போதைக்கு வேறு வழி கிடையாது. அந்த ஈவில் சாசரரோட ஸ்கில் நமக்கு தேவை அந்த ஃபைனல் சீலை உடைக்கிறதுக்கு. அது வரையும் அவன் நம்மளை ப்ரொவோக் பண்ணுறானோ இல்லையோ நம்ம அவனை கொல்லக்கூடாது, அவனை உயிரோட தான் வச்சிருக்கணும். ஓனி, ஆனி, நீங்கள் 2 பேரும் போய் அந்த பேக்கு பையில பிடிச்சாந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுங்க. கெம்காக், நீங்கள் இருக்கியா இல்லையா? நான் கெம்காக் இங்கே தான் இருக்கேன் மை லார்ட். சொல்லுங்க, உன்னோட வேலை என்னது? மை லார்ட், அது உங்களோட கண்ணும் காதுமா இருக்கிறது. உனக்கு இது முன்னாடியே தெரியுமா இந்த மாதிரி பேக்கு பைய ஜாம்பிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கிறது? ஹெர்டிக் கல்ட்டை சுற்றி ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மேஷனை செட் பண்ணி வச்சுருக்கான். அதனால அவன் என்ன பண்ணுறான்னு என்னால் உள்ள எதுவுமே பார்க்கவே முடியல. சரி, இந்த மாதிரி அந்த ஹெர்டிக் பைய ஜாம்பிஸை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத என்கிட்ட ஏன் உடனடியாக வந்து சொல்லலை? மை லார்ட், அவங்க இந்த திக் ஃபாகை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணாங்க. அதனால எனக்கு அதை கண்டுபிடிக்க ரொம்பவும் லேட் ஆகிட்டு. அதுவும் இல்லாமல் முரியம் அலையன்ஸ் லீடர் இந்த மாதிரி திடீர்னு வந்து உங்களை பார்த்ததுனால உங்கள்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டி இருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஃபாக்ஸ், உன்னால இந்த சிம்பிளான வேலையை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா? வாயை வச்சுட்டு லொடன்னு பேசுகிறது மட்டும்தான் நீ லாய்க்கு, மற்ற ஒன்றுத்துக்கும் நீ லாய்க்கு கிடையாது. உன்னோட வேலையை நீ ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணலைன்னா இந்த இடத்துல போகிற உயிர் உன்னோடது மட்டும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும்ல? எனக்கு புரிஞ்சுது மை லார்ட். பைபிளில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்து பட்டுன்னு ஏஞ்சி உட்காடுறான். பியால என்னடா கனவு இது? நான் ஒரு யோகாயா ஹெவன்லி ரிலுமையும் எர்த்தையும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இங்கிட்டு ஹீரோ குறுக்குறுன்னு எதையோ பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு மலி அடியில் ஒரு உட்டன் டால் பேனு கிடக்கு. தாத்தா, அதோ அந்த மலைக்கு கீழே இருக்குதுல்ல, அது எவ்வளோ நாள் இங்கே இருக்குது தெரிலையே. என்னோட லேட் மாஸ்டர்கிட்டையும் நான் அதே கொஸ்டின் தான் கேட்டேன் அவர் உயிரோட இருக்கும்போது. அவரும் தெரிலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஏதாச்சும் ஏசியன்ட்டான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தாத்தா, உனக்கு இது என்னன்னு தெரியுமா? தெரிலையே என்னவா? ஒருவேளை ஒரு பெரிய பழைய உட்டன் டாலாக இருக்குமோ? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒன்றும் பெரிய பழைய உட்டன் டால் கிடையாது. ரொம்ப டிக்கேடுக்கு முன்னாடி ஹெவன்ஸ்க்கும் யோகாய்க்கும் ஒரு பெரிய வார் நடந்தது. அப்போதைக்கு கிராண்ட் சுப்ரீம் எல்டர் லார்டு இந்த யோகாய்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்ச டால்ஸ் தான் இது. சரி தாத்தா, இதை நான் எடுத்துகிட்டு போட்டுமா? வேணும்னா எடுத்துக்கோ என்னவா. ஏறா முள்ளமணி தலையா, ரெடி ஆகிட்டியா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்போ மாஸ்டர், நான் கிளம்புறேன். நல்லபடியாக உடம்ப பார்த்துக்கோங்க. டேய் முள்ளமணி தலையா, அட்லீஸ்ட் எங்கே இருக்க, எப்படி இருக்கன்னாச்சும் ஒரு லெட்டராச்சும் அனுப்புடா. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். டேய் முள்ளமன்றி, நீ ஏன்டா இமாம் பெரிய வெயிட்டை தூக்கிட்டு திரியிற? நீ வரத்துக்காண்டி எவ்வளோ நேரமாக தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? எங்க மாஸ்டர், நான் வெயிட்டாக இவ்வளோதான் தூக்கி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய பில்லரியா முதுகில் சுமந்துட்டு வந்துட்டு இருக்கீங்களே. சரி பேசுகிறத விடு, வா கிளம்பலாம். அவங்க கிளம்புனோடனே இங்கிட்டு ஒருத்தன் பின்னாலேருந்து, மாஸ்டர் சாஸ்ரர்
உங்கியோ கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக உடனே ரீட் பண்ணணும். அதில் என்ன போட்டிருக்க போது, சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெர்டிக் கல்ட் வந்துட்டு அப்பீர் ஆயிருக்குன்னு தானே போட்டிருக்க போது. ஆமாம் மாஸ்டர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம இதில் வந்துட்டு தலையிடணுமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் ஜீனியஸ் சாசரரும் இந்த உலகத்துலேருந்து 2 ஃபோர்ஸு பவர்ஃபுல்லானது ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல போகும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணுமா என்ன? அந்த ஹெர்டிக்கை எதிர்த்து நிற்கிறதுக்கு வரப்போகிற இருக்கிற பெரிய அந்த பேட்டிலுக்காண்டி நம்மளோட எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நேரம் வரும்போது நம்மளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கே ஹீரோ அதுலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமேலுக்கு அந்த இடம் மறுபடியும் புகமூட்டம் வந்து அந்த இடத்த மூடிடுது. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து மலைக்கு பின்னாலேருந்து கொஞ்சம் பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் அப்புறம் இந்த ஸ்மெல் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. மேப்பை கொடு. இந்த இடம் அப்புறம் இந்த இடம் அப்புறம் இது ஒருவேளை இருக்குமோ? என்னாச்சு சீனியர் பிரதர்? பக்கத்தில் ஏதாச்சும் பெக்கர் செக்ட் பிரான்ச் இருக்கா? இங்கேருந்து 30 மீட்டர் தள்ளி சவுத் வெஸ்ட் சைடில் ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே சீக்கிரமாக போயிட்டு முரியம் அலையன்ஸ்க்கு ஒரு லெட்டரை சென்ட் பண்ணுங்க. இதுபடி பார்த்தா எனிமியோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கிட்டு சைனிங் ஸ்வாட் செக்டை காட்டுறாங்க. சரி, டார்க் ஷேடோ கார்ப்ஸ் மறுபடியும் எப்போ வருவாங்க? அதான் அந்த டார்க் ஷேடோ கார்ப்ஸோட லீட்ரு எப்போ வருவார்? லார்டு கூவி வந்துட்டு எப்போ வருவாருங்கிறதெல்லாம் சொல்லலை. அவர் வந்தால் நான் வந்துட்டு சொல்கிறேன். சரி, அவர் வரும்போது உடனடியாக முரியம் அலைன்ஸோட லீட்ரு அவரை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள். முரியம் வேர்ல்டில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் டாப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே முரியம் அலைன்ஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த ஹெர்டிக் செக்ட் லீட்ரு வந்துட்டு ஒரு ஆர்மி ஆஃப் ஜாம்பிஸை முரியம் அலைன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு நேரடியாக வந்துட்டு இருக்கானா. அதை ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டப்ப என்னடா இது இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது மாஸ்டர் முயாங் ஜின்னும் எங்லாட் பெக்கு 2 பேருமே முரியம் அலைன்ஸ்க்கு இந்த நியூஸை கேட்ட உடனே ஓடி போயிருக்காங்க. அப்பா உடனே, ஹெவன்லி டீமன், நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? லேடி ஹவா, ஹெவன்லி டீமன் கல்ட்டுக்கும் முரியம் அலையன்ஸ்க்கும் சொல்லப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி இன்னொருத்தவங்களோட அஃபருக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. அது என்னன்னா, முரியம் அலையன்ஸ் வந்துட்டு ஹெவன்லி டீமன் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, ஹெவன்லி டீமன் வந்துட்டு முரியம் அலையன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாலுமே அது எப்படி தெரிய வரும்னா, ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் வேர்ல்டில் முரியம் அலைன்ஸோட மரியாதையை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அப்புறம் கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. முரியம் அலைன்ஸால் முடியலை, ஹெவன்லி டீமனை போயிட்டு ஹெல்ப்புக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஹெவன்லி டீமன் ஒன்னே, லேடி சூரின், இப்போ நீங்கள் சொன்னது எப்படி தெரியுமா இருந்தது? எங்கள் கல்ட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிட்ட ஏதாச்சும் சொன்னார்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொன்னது தப்பு கிடையாது. ஏன்னா அலைன்ஸ் லீடர் நான் இந்த இடத்துல இருக்கிறதே ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்காருனாக்க அது ஒரே ஒரு ஆளால் தான், அது சைனிங் ஸ்வாடால் மட்டும்தான். ஆல்ரெடி ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இடத்துல நான் இருக்கிறதே அவங்க இடத்துக்குள்ளே வந்த மாதிரி தான். லேடி சூரின், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு யங் மாஸ்டர் எல்லாம் அவங்க தேர வச்சு பார்த்தா ரொம்பவும் முக்கியமான நேரத்தில் இருக்காங்க போல இருக்குது. இந்த மொத்த விஷயமே அப்படியே காண்டாகிற மாதிரி இருக்குது. ஹெவன்லி டீமன் உடனே, எனக்கும் இந்த இடத்துக்கு சைனிங் ஸ்வாட் உடனே வரணும்னு தான் ஆசை. ஏன்னா அவன் போனானாக்கா அவன் கூட நானும் கூட போய் அந்த ஜாம்பிஸ் பயல்களாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அவங்க கூட சண்டை போட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பார்த்தா ஹீரோ இங்கிட்டு ஜம்ப் பண்ணி பயலை அந்த இடத்துல பறக்க விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். சீனியர் பிரதர்னு முள்ளமண்டி தலையாக கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கட் பண்ணி இங்கிட்ட அந்த ஃபாக்ஸை காட்டுறாங்க. அது யோசிச்சு பார்க்குது. ஆக்சுவலாக இந்த ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடர் யோக்காயை கொல்ற இடத்துல கூட இந்த ஃபாக்ஸ் யோக்காய் இருந்து பார்த்துருந்துருக்கு. நம்ம ஹீரோ அங்கே பார்த்தது, அப்புறம் அந்த ரேட் யோக்காய் கூட சண்டை போட்டது அதையும் இந்த ஃபாக்ஸ் யோக்காய் கவனிச்சிருந்துருக்கு. அப்புறம் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பி அவன் கூட சண்டை போடும்போதும் தூரத்துலேருந்து பார்த்துருக்கு. இதுக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது. என்னுவா 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்குது. அவர் மட்டும் பார்க்க ஹியூமன் மாதிரி இல்லாமல் இருந்தால் எக்ஸாக்ட் காப்பி தான். உண்மையை சொல்லணும்னா லார்டு என்னுவாவே ஹியூமன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. வானத்தை பார்த்தா அங்கிட்டு ஏதோ பச்சை கலரில் புகை வருது. அது எனக்கு தெரிஞ்சு செலஸ்டியல்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே உடனே பயந்து ஒளிஞ்சி ஒரு பாறைக்கு பின்னாடி போய்க்குது. இப்போ திடீர்னு கொஞ்ச நாளாக ரொம்பவும் அதிகமான செலஸ்டியல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மோட்டார் ரீலிமில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முட்டாள் தான் இன்னும் கவனிக்காமல் இருப்பான். கண்டிப்பாக இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அந்த இம்மோட்டால்ஸ் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்களோ இல்லை அந்த மங்கி என்னை கொள்கிறானோ, எப்படி இருந்தாலும் எனக்கு சாவுங்கிறது தடுக்க முடியாததாக ஆயிடுச்சு. நான் அட்லீஸ்ட் என் கண்ணால் பார்த்தது உண்மைதானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கட் பண்ணிக்கிட்டு முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க. மார்ஷியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் முரியம் அலைன்ஸில் கேதர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வார் நடக்க போகுது. அலைன்ஸ் லீடர் கமாண்டிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற சிவிலியன்ஸு அப்புறம் அங்கே வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ஹெர்டிக் செக் வர்ற பாத்தில் எந்தெந்த வில்லேஜ் எங்கெல்லாம் ஆளுங்களாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாரையும் கரெக்டாக அவங்க வர்ற நேரத்தில் அந்த வில்லேஜஸ் எல்லாமே எம்டியாக இருக்கும். அதனால
வரப்போற எனிமீஸ்க்கு என்ன யாரையுமே ஊர்ல காணுங்க கொஞ்சம் சஸ்பீசியஸ் ஆகி அவங்க வர வேண்டியதா இருக்கிற வழியிலேருந்து அவங்க வழி மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம பிளான் போட்ட மாதிரியே அவங்கள ஸ்ட்ரைக் பண்ணணும்னா நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அலைன்ஸ் லீடர், டார்க் ஷேடோ காப்ஸ் லார்டுகிட்டேருந்து ஏதாச்சும் வேர்டு வந்ததா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இன்னும் வரல. இந்த மார்ஷியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாப் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் இந்த இடத்துல கேதர் ஆகி இருக்கும்போதும் எனக்கு ஏன் இவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தான் தெரில. அலைன்ஸ் லீடர், ஹெசிடேட் பண்ணுறதுக்கு இது நேரம் கிடையாது. எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த செகண்ட்லேருந்து நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணவே கூடாத மாதிரி டிசிஷன் எடுக்கணும். உங்களோட உயிரை பணயமாக வைக்கிறதுக்காக நான் கூப்பிட்டேங்கிறதுக்காண்டி இங்கே வந்த எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் லீடர்ஸ், ஒரு முரியம் அலைன்ஸ் லீடரா நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருந்த எல்லா கிரட்ஜஸையும் ஒதுக்கி வச்சிருங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரிவினை எல்லாத்தையும் தூரமாக வச்சிருங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான நேரம். மொத்த ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் வேர்ல்டையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்தே ஆகணும். நிறையா பொய்யை யூஸ் பண்ணி நம்மளை பிரிக்க பார்ப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் இவ்வளோ நாளாக நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம். உடனே கரடிக்குட்டி பையன் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜாம்பிஸையும் அடித்து என் காலுக்கு அடியில் போடுறேன். பெக் ஃபேமிலி லாடா, நான் சொல்கிறேன், யார் அதிகமான ஜாம்பிஸை கொல்றீங்களோ அவங்களுக்கு நான் வாங்கி தரேன் சரக்கு. மாற்றி மேலே எல்லாரும் இருந்துக்கிட்டு அப்போ நான் வந்துட்டு மீட் வாங்கி தரேன், நான் இது வாங்கி தரேன், இந்த மாதிரி நம்ம எல்லாரும் கொள்றோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்ட முரியம் அலையன்ஸ் வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட அந்த ஈவில் சாசரர் மொத்த ஜாம்பி ஆர்மியையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ அந்த ஈவில் சாசரரை கொல்லாம விட மாட்டான்டான்ட்டு சம காண்டில் இருக்கான். ஒரே மிஸ்டா இருக்கு, அதுலேருந்து ஒரு உருவம் மட்டியில் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட் மறைய மறைய ஊர்பட்ட ஜாம்பிஸ் தெரியுது. என்ன ரொம்ப அமைதியா இருக்கு மாஸ்டர்? நம்ம வில்லேஜை தாண்டி வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் ரொம்பவும் அமைதியா இருக்கு. பார்த்தா எல்லாமே திடீர்னு மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. நம்மளோட ஃப்ளாக்ல ஹெர்டிக்னு அந்த பெக்கர் செக்ல இருக்கிற பயலுக பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ அவசரத்தில் கட்டி பறக்க விட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளை எய்த்து சண்டை போடுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையாவே டைமும் கொடுத்துருந்தோம். இன்னத்துக்கு நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்திருக்கணுமே. சரி, இதில் இன்னொரு லேயர் ஆஃப் மிஸ்ட் ஆட் பண்ணு. ஓகே கல்ட் லீடர் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஏதோ ஒரு இதை வச்சு அதிகமான புகை போடுறாங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன் அந்த பையன் முரியம் அலைன்ஸ் லீடரும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா முன்னாடியே அவர் தான் நின்றுட்டு இருக்காரு. நீ தான் முரியம் அலைன்ஸ் லீடரா? ஆமாம், நான் தான். உங்ககிட்ட இந்த மெசேஜை எங்கள் கல்ட் லீடர் கன்வே பண்ண ஆசைப்படுறாரு. இந்த ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் வேர்ல்டுகிட்டேருந்து இவ்வளோ நாளாக நீ மறைச்சி வச்சிட்டு இருக்கியே ஒரு உண்மை, அதை அவங்க முன்னாடி நீ சொல்லி நீ பண்ணதை ஒத்துக்கிட்டீன்னா இந்த நிமிஷமே இங்கே எந்த ஒரு ரத்தமுமே ஓடாமல் அந்த எல்லா ஜாம்பிஸையும் நாங்கள் வித்ரா பண்ணி திரும்ப வந்த வழியிலே போயிடுறோம். கல்ட் நாதாரி பயல்களா, உங்களோட கோலே என்ன அவமானப்படுத்துறது தானா? இங்கே கோலுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் கல்ட் லீடர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உண்மையை நீ சொல்கிறது எவ்வளவோ மேல். ஒரு கோலை மாதிரி நாங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் நீ ஆகிறத விட ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ பண்ண தப்பை வந்துட்டு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோன்னா தான் நீ ஒரு கோலையாக தெரிவ, நீயே சொல்லிட்டுனாக்க அவங்க மன்னிச்சுட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்ட்டு நாதாரி பயலுகளா, என்னோட பாஸ்டில் நான் பண்ண தப்பை திருத்திக்கிறது தான் இப்போதைக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். உங்கள் கல்ட்டு லீடர்கிட்ட சொல்லு, இன்னைக்கு அவனை மொத்தமாக அழிக்கிறதுக்கான தொடக்க காலம்தான் இதுன்னு. அப்போ சரி, பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. கடைசியில் உன்னோட ஸ்வாடை வெளில எடுத்துட்டீல? கல்ட்டு நாதாரி பயலே, எங்கடா இருக்க? வாடா முன்னாடி. கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்ஸ் லீடரை சுற்றி இருந்த புகையெல்லாம் அப்படியே காணா போகுது. கொஞ்சம் தூரம் அவர் இருந்ததுலேருந்து தள்ளி பார்த்தா அங்கே ஊருப்பட்ட ஜாம்பிஸ், ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் இருக்கு. அலைன்ஸ் லீடர், பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் முரியம் வேர்ல்டில் இருக்கிற பிரேவ் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பின்னாடி தூரத்துலேருந்து ஊருப்பட்ட மரக்கட்டை பறந்து வருது. போய் அங்கே இருந்த ஜாம்பிஸ் எல்லாத்து மேலேயும் உளுந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நசுங்கி சட்னி ஆகுது. ஒவ்வொரு கட்டையும் அடிக்கிறதுல அப்படியே பிச்சுக்கிட்டு பீஸ் பீஸாக பறக்குது எல்லாம். அதில் ஒரு கட்டை நேராக இந்த சாசரர் பயலை பார்த்து வருது. அவனே ஒரு பர்பிள் கலர் டைல்ஸ்மேனை எடுத்து அந்த கட்டையில் தூக்கி போட்ட வயதுக்கு அது அப்படியே அந்த இடத்துலேயே நிற்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா ஜாங்க்லான் ரொம்பவும் கோவத்தில் இருக்காங்க போல இருக்கு. அவங்க பார்த்தா சமகானில் இருப்பாங்க போல தான். ஏன்னா அவங்க எப்பயுமே இந்த மாதிரி தானே. இந்த ரைச்சிஷியஸ் முரியமை யார் எய்த்து நிற்கிறாங்களோ அவங்கள மொத்தமாக அழிக்கிறதுக்கு ஒன்றா சேருவாங்க. எப்பயுமே நீங்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய மீனிங் இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒலியை அணைக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெருப்பே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க மறந்துடுறீங்க. நீங்கள் விட்ற ஒவ்வொரு மூச்சியும் அந்த நெருப்பு கன்சியூம் பண்ணி பெருசாக ஆகிட்டே இருக்குது. உடனே இந்த பையன் தலையை தூக்கி மேலே பார்க்குறான். என்னால் நல்லாவே உணர முடியுது அந்த செலஸ்டியல்ஸ்லாம் இங்கே பார்க்குறத. கல்ட் லீடர் அவங்க எல்லாரும் ஒட்டுக்கா வராங்க. என்ன பண்ணணும்னு ஆர்டர் கொடுங்க, எல்லா ஜாம்பிஸையும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இங்கிட்டு சில
ஜாம்பிஸ்க்கு லீடர்ஸ் செட் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த லீடர்ஸ்லாம் ஒரு கட்டையை எடுத்து தட்டின வேகத்துக்கு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது. அந்த ஒவ்வொரு லீடரும் அந்த கட்டையில இருக்கிற மணி ஒவ்வொன்றும் ஆட ஆட அந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் வெறி பிடிக்குது. இப்பதான் எல்லாம் சடனா வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ண ஓடுது. கட் பண்ணி இங்கிட்டு சைனிங் ஸ்வாட் செக்ட காட்டுறாங்க. இங்கிட்டு ஹவா செம கான்ல நின்றுட்டு இருக்கா. ஹவா, ஏன் எங்களை அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க? யங் மாஸ்டர் என்னவா, எங்க தான் போய் தொலைஞ்சிங்க? எத்தனை பேர் உங்களை தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னாச்சு ஹவா, ஏன் உள்ள வந்தோடனே இப்படி கத்துற? இங்கிட்டு இவங்களுக்கும் நியூஸ் வந்துருது, இந்த மாதிரி சைனிங் ஸ்வாட் வந்துட்டான்னு. வாவ், வந்தாச்சா? அப்ப அவன் கூட ஒரு சண்டையை போட வேண்டியதான். யங் மாஸ்டர் என்னவா, பெக்கர் செக்ட்லேருந்து எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் இருக்குதான். அதை எதிர்த்து முரியம் அலைன்ஸோட லார்ட், அப்புறம் மற்ற ஆர்த்தடாக்ஸ் செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஊர்பட்ட பேர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எய்த்து நிற்க போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவங்க ரொம்ப பெரிய ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். நான் நினச்சி கூட பார்க்கல அந்த ஜாம்பி நாதாரி பயல்களாம் அவனுங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வெளில வருவாங்கன்னு. நான் கூட இந்த பயல்களெல்லாம் எங்கிட்டு போய் தேடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை அவங்களே வெளில வராங்க. யங் மாஸ்டர் என்னவா, நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க, போங்க. அங்கே எல்லாரும் அவங்களோட உயிரை பணைய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி சரி, அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சாப்பிடுவோம், எனக்கு ரொம்பவும் பசிக்குது. யங் மாஸ்டர், நான் என்ன சொன்னேங்கிறத நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? இந்த இடத்துல நல்லா பொறுமையாக தின்னுபுட்டு நிதானமாக அங்கே போகிறதுக்கான நேரம் இது கிடையாது. இங்கே பாரு ஹவா, அந்த இடத்துல முரியம் அலைன்ஸோட லார்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி முரியம் அலைன்ஸோட லீடராக இருக்கணும்னாக்க பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தால் தானே முடியும். இல்லை லக்குனால அந்த பொசிஷனை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தாங்களா? கண்டிப்பாக நான் இங்கே சாப்பிட்ற வரையுமாச்சும் அவரால் அட்லீஸ்ட் சண்டை போட முடியும். அது போதும் எனக்கு. இங்கிட்டு முரியம் அலைன்ஸ் லீட்ரு அவரோட ஸ்வாட் எடுத்து 2 வெட்டு வெட்டுறாரு. அங்கே வழியில் இருந்த எல்லா ஜாம்பிஸும் அப்படியே 2 துண்டா கிழிஞ்சு பறக்குது. யாரும் விடாதீங்க, எல்லா ஜாம்பிஸையும் வெட்டி சாயிங்கன்னு சொன்னோடனே 2 சைடும் மோதிக்கிறாங்க. இவங்களும் மாற்றி மாற்றி அந்த ஜாம்பிஸை குத்துறானுங்க, வெட்டுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கிட்ட அவன் புள்ள மாதிரியே நம்பாலு கரட்டி குட்டி கையாலேயே ஒவ்வொரு ஜாம்பி மண்டையும் அடித்து தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. நீங்களாம் செத்துட்டீங்கனாக்க ஒழுங்கு மரியாதையா கிரேவார்டில் படுத்து கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி மறுபடியும் ஹியூமனாக வாழணும்னு ஆசைப்பட்டு வந்து இங்கிட்டு எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? செத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அடித்து தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. லார்டு பெக், இந்த ஜாம்பிஸை எல்லாத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஜாம்பி இவர் அட்டாக் பண்ண வருது. இவர் ஒன்று அவரோட ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு அந்த ஜாம்பி 2 துண்டாயிடுது. அப்பதான் இவர் கவனிக்கிறாரு, தூரத்தில் ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு 3 பேர் அந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. முயாங்ஜின், உன்னோட மார்ஷியல் அங்கிள் எனக்கு இப்போதைக்கு மீட்டு சாப்பிடணும் போல இருக்கு. அங்கிள் என்ன சொல்றீங்க? இங்கே ஊருப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த மலை மேலே நின்று ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தால அந்த ஜாம்பிஸோட லீடரு அவன் மண்டையிலே ஒரு அம்பு விருட்டுன்னு வந்து சொருகுது. யாரான்னு இவர் சாக்கோட பார்த்தா தூரத்தில் நம்ம முரியம் அலைன்ஸ் லீடரோட பொண்ணு வி தான் அம்பை விட்டு அங்கிட்டு இருக்கிற லீடருக்கெல்லாம் சொல்லிய முடிச்சிட்டு இருக்கா. வாவ், சூப்பர் சூப்பர். முரியம் அலைன்ஸோட லீடர் பொண்ணு பார்த்தா எனக்கு மீட்டு சாப்பிடணும்னு நினைச்சதை சாப்பிட விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கே. 127, 132, 145 கல்ட் லீடர் பார்த்தா நம்ம ஜாம்பிஸோட எண்ணிக்கையை அவங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக கம்மி பண்ணிகிட்டே வராங்க நம்ம நினச்சதை விட. இல்லையா பின்ன? இப்போ தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, அவங்களோட எனர்ஜி எல்லாம் பீக்கில் இருக்கும். அப்போ ஸ்பீடாக தானே குறையும். டைம் போக போக ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஜாம்பிஸ் அந்த மாதிரி கிடையாது, அது டயர்டே ஆகாது. எப்படி மூவ் பண்ணுதோ அதே மாதிரியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்பர் எப்போ 300 ரீச் பண்ணுதோ அப்போதைக்கு கரெக்டாக அந்த ஷிஃப்ட் ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு. இங்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் அந்த ஜாம்பி கடிச்சு கொதறிட்டு இருக்கு. இவனுங்களும் கை காலு தலைன்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டால் அது துண்டு துண்டா தனியாக வந்து கடிக்குது, கவ்வுது, பிடிக்குது. இந்த ஜாம்பிஸுக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு அங்கிட்ட ஒருத்தன் யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ என்னது? அதுவும் இல்லாமல் இந்த ஜாம்பிக்கிட்ட என்ன வெப்பன்லாம் இருக்கு? இது என்ன குடுமி வச்ச ஜாம்பியா? அந்த ஜாம்பிஸோட லீடரு அந்த கம்பை ஆட்டினோடனே அதுலேருந்து வந்த சவுண்டு கேட்ட வேகத்துக்கு இந்த குடுமி வச்ச ஜாம்பி முழிச்சுக்குது. இவன் கன்சு பண்ணுற நேரத்தில் அந்த ஜாம்பி விருட்டுன்னு வந்து இவனை வெட்டி 2 துண்டா பொழந்து விட்டுருது. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஹீரோ சண்டை போட்டான்ல அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பின்னு ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பி இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். கிராண்ட் மாஸ்டர் பார்த்தா அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணதில் அந்த எட்டமே 2ஆ பொழந்துட்டு. என்னது இது? இது என்ன இப்படி இருக்கு? அப்போ அந்த ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜாம்பிஸ்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு ஜாம்பியா இது? இந்த ஈவில் சாசரர் வண்ணே, டேய் இன்னொரு அந்த ஜாம்பியை ரிலீஸ் பண்ணிவிடு, அப்போதான் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த குடுமி ஜாம்பி இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்விங்லையும் ஊர்பட்ட பேரை துண்டு துண்டா வெட்டுது. அவங்களால அந்த அட்டாக்குக்கெல்லாம் ரியாக்டே பண்ண முடியல. ஒரே ஒரு ஸ்விங்கு தான் அதோட பிளேடை வச்சு அந்த ஸ்விங்கில் யாரெல்லாம் குறுக்க நின்னாங்களோ அவங்க எல்லாரும் அப்படியே பீஸ் பீஸாக போகிறாங்க. உய்யால என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குடுமி வச்ச ஜாம்பிஸ்லேருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம கிட்டலாம் அந்த ஷாமன் வந்துட்டு வான் பண்ணானே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பி இருக்குன்னு, அது இதுதான் நினைக்கிறேன். அப்பா நான் உங்ககிட்ட சொன்னேனே அன்னைக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, நீ இதை பற்றி தான் பேசுனியா அன்னைக்கு? அப்போ இந்த ஜாம்பியோட தலையை நான் பிதுக்கி போட்டேன்னா அலையன்ஸ் லீடருக்கு நான் ஹையராக மாறிடுவேனா? எல்லாரும் அந்தாண்ட நவுந்து போங்க,
இந்த குடுமி வச்ச சாம்பி இனிமே எனக்கு சொந்தம். இது கூட நான் சண்டை போட்டுக்கிறேன். குத்துற குத்துல இப்ப இந்த சாம்பி பீஸ் பீஸா சதற போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த சாம்பியை ஒரு குத்து குத்துனா அது தரையில இடிச்சு உருண்டு போய் கீழே உழுவுன்னு பார்த்தா அது ஒத்த காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிக்குது. பொய்யால என்னடா நடக்குதுங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அதோட ஸ்வாடை வச்சு நேரா இங்கிட்டு நம்ம கரடி குட்டியா தான் வெட்ட வருது. அப்பனும் புள்ளையும் பைத்தியக்கார கிறுக்க பயலுங்கிறத இவர் தெளிவா ப்ரூவ் பண்றாரு. அது பிளேடை வச்சு வெட்ட வருது, கையை வச்சு தடுக்க போறாரு. ஓகே ஃபிஸ்ட் கிங் தான், அதுக்குன்னு கை என்ன இரும்புலையா செஞ்சு வச்சிருக்காங்க. நான் நினைச்சதோட இந்த குடுமி வச்ச சாம்பி ஃபாஸ்டாவே இருக்கு. ஆனா கரெக்டா ஒரு ஸ்வாடு உள்ள வந்து அந்த குடுமி சாம்பியோட ஸ்வாடை தடுத்துருது. யாருன்னு பார்த்தா அது முரியம் அலைன்ஸ் லீடர் தான். அலைன்ஸ் லீடர் நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? லார்ட் பெக், இதுக்கப்புறமேலுக்கு இந்த ஜாம்பியை நான் பாத்துக்கிறேன். சே, இங்கேருந்து எனக்கு போகணும்னு தோணலை தான், ஆனா அலைன்ஸ் லீடர் நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் கிளம்புறேன். இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை செம்மையா போகுது. அந்த ஜாம்பியோட ஒவ்வொரு அட்டாக்கையும் இவர் அவரோட ஸ்வாடை வச்சு தடுக்கிற இடத்த தவிர பாக்கி எல்லா இடமும் தெரிக்குது. நான் கேள்விப்பட்டதோட இந்த குடுமி வச்சு ஜாம்பியோட பவர் ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை எப்படிதான் இவனுங்க கிரியேட் பண்ணாங்களோ, இன்னும் எத்தனை மான்ஸ்டர் இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேஷுவாலிட்டியை கம்மி பண்ணியே ஆகணும், இதை நான் சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இவரோட ஸ்வாடை வச்சு அந்த ஜாம்பி வயிற்றுல ஒரு வெட்டு. அந்த ஜாம்பி இழுத்தடிச்சு பறந்து போய் தரன்னு தேய்ச்சிக்கிட்டே போய் பொத்துன்னு உழுவுது. ஆனால் மறுபடியும் ஏஞ்சி நின்று சண்டை போட ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஜாம்பி இல்லை. ஆனால் அங்கிட்டு முரியம் அலைன்ஸ் லீடர் சும்மா விட்டு நிற்பாரா? இம்பீரியல் ஸ்வாடு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இம்பீரியல் ஸ்வாடை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. இங்கிட்ட அந்த குடுமி சுவாமியும் அட்டாக் பண்ண செம்ம ஸ்பீடாக ஓடி போகுது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அடி, அந்த இடமே வெட்டிக்கு சதறது ஒரு பாம்பு பட்ட மாதிரி. மாஸ்டர் அது ஆமாம், அதுதான் இம்பீரியல் ஸ்வாடு ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு ஜாம்பி ஒரு பணத்து கூட சண்டை போடுறதுக்கா நாங்கோங் கிளானோட அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஒரு வழியா அந்த குடுமி ஜாம்பியை கொண்டாச்சுன்னு பார்த்தா இங்கிட்ட அதே மாதிரி ஸ்ட்ராங்கான இன்னொரு ஜாம்பி இருந்துக்கிட்டு கோடாலியை வச்சு எல்லாரையும் 2 துண்டா பொளந்து போட்டுட்டு இருக்கு. இந்த ஜாம்பியும் ஒவ்வொரு அடிக்கும் எல்லாரையும் வெட்டி பீஸ் பீஸா பறக்க விட்டுட்டு இருக்கு. இப்போ என்ன மறுபடியும் இன்னொன்று அப்பீரா இருக்கு. அதே மாதிரியே எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அங்க நடக்கிற அந்த வார தூரத்துலேருந்து இங்க ஒரு பூனை கவனிச்சிட்டு இருக்கு. நம்ம அவனுக்கு கொடுத்த அந்த டிமோனிக் எனர்ஜியை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரி வேஸ்டா போவாங்கன்னு. நம்மளாச்சும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இம்மோர்டால்ஸ் வேலை நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள பிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். சரி, நம்ம ஏன் இங்கே வெயிட் பண்ணக்கூடாது? அவங்களே அவனை கொண்டுருவாங்கல்ல. கவலைப்படாதனா, அந்த ஆளு அவனை காப்பாற்றிக்க என்ன வேணா பண்ணுவான். அதனால இந்த இடத்துல அப்படிலாம் அவன் அசால்ட்டாக செத்துற மாட்டான். இந்த 2 பூனையும் ஒரு யோக்காய் யாரை பற்றி பேசிட்டு இருக்குன்னா அந்த ஈவில் சாசரை பற்றி தான் பேசிட்டு இருக்கு. இந்த பயலும் இந்த மாதிரி அங்கிட்டு யோக்காய் இவனை கவனிச்சிட்டு இருக்குங்கிறத நோட் பண்ணிடுறான். இந்த தடவை என்ன பார்க்கறதுக்கு ஃபாக்ஸ் வரல, ஆனால் கேட் யோக்காய் வந்திருக்கு. பார்த்தா ஒண்டரிங் ஸ்பிரிட்ஸோட லார்டு இந்த தடவை என் மேலே செம்ம கான்ல இருக்காரு போல தெரியுது. இம்மோர்டால்ஸ் பார்க்கும்போதே என்ன பிடிக்கிறதுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா? கல்ட் லீடர் முன்ன இருந்ததோட இப்போதைக்கு ஜாம்பிஸோட எண்ணிக்கை குறையிறது ரொம்பவும் கம்மியாக இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சண்டையே நம்ம சைடு ஃபேவராக மாறிட்டு இருக்கு அந்த ஈவில் சாசர் வரனே. ஆனால் என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண என்னால் இங்கே இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. என்னோட டியூட்டியை இந்த இடத்துல இருந்து நீ முடிச்சு வை. கண்டிப்பாக கல்ட் லீடர், நீங்கள் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்ட உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கல்ட் லீடர். கல்ட் லீடரோட ஆர்டர் படி சொல்கிறேன், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அன்லீஸ் பண்ணுங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆளை கூட உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கையில் இருக்கிற எல்லா கம்பியும் வச்சு மணி அச்ச வரத்துக்கு மொத்த ஜாம்பிஸையும் வெறி பிடிச்ச மாதிரி ஆர்த்தடாக்ஸ் கேங்கை அட்டாக் பண்ண ஓடி வருது. இங்கிட்ட முரியம் அலைன்ஸ் லீடரை காட்டுறாங்க. அவர் பண்ண அந்த எம்பரர் ஸ்வாடு டெக்னிக்ல அந்த மொத்த இடமே அழிஞ்சு போச்சு. ஒரு பெரிய பள்ளத்தாக்கே கிரியேட் ஆயிட்டு. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அளவுக்கு பெரிய பள்ளத்தாக்கு இல்லை, ஆனால் இது ஒரு சின்ன பள்ளத்தாக்கு. அந்த ஸ்வாடு மட்டும் அங்கிட்டு கிடக்கு. அலைன்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து அவன் ஓடி வரான். சரி, அங்கே ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு? எனிமியோட அட்டாக் ரொம்பவும் இன்டென்ஸாக இருக்குது. நம்மளோட டிஃபென்சிவ் லைன் ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, சொல்லப்போனா இது ஒன் சைடு மஸ்காரா மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் சண்டை போட்ட மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான ஜாங்ஸி அங்கே வந்துருச்சு. ஜாங்ஸினா ஜாம்பி அங்கே வந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் லூஹான் ஃபார்மேஷனில் தான் இருக்கோம். ஆனால் டேய், நீ சொல்கிறபடி பார்த்தா வெறும் ஒரு ஜாம்பி இருந்த மாதிரி தெரில. நீ சொல்கிற அந்த லூஹான் ஃபார்மேஷன் உண்மையிலேயே அந்த ஸ்ட்ராங்கான ஜாம்பியை கொல்ல முடியுதா? ஆக்சுவலாக அலைன்ஸ் லீடர் அதை எங்களால் கொல்ல முடியல, ஆனால் அதை நாங்கள் ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். அதே சமயத்தில் அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கும்போது அமைதியாகுது. உடனே இவர் திரும்பி பட்டு உடனே குனிடா என்ன அப்படின்னு இவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இவன் 2 துண்டா பழந்துடுறான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவர் அட்டாக் பண்ணார்ல ஒரு குடுமி வச்ச ஜாம்பி, அது இன்னும் உயிரோட தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தா அதில் அரைப்பாதி தான் இருக்குது. அந்த அரைப்பாதியை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கு. இங்கிட்ட அந்த கோடாலி ஜாம்பி இவங்க எல்லாரும் வளைச்சு கம்பை வச்சு அதுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க கிறுக்கணுங்க. ஆனால் இவங்க கொல்ற மாதிரி தெரில, அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பை வச்சு குத்திக்கிட்டு இருக்கானுங்க.
எல்லாருமே மொட்டை மாங்க்ஸ். எல்லாரும் இந்த லூஹான் ஃபார்மேஷன்ல இருங்க. இந்த ஜாம்பியை விட்டுறக்கூடாது நம்ம. ஆனா அந்த ஜாம்பி செம்மையா காண்டாயி ஒரு எத்து அவ்வளவுதான். அது மேல வச்சிருந்த கம்பு வச்சிருந்த எல்லா பயல்களும் அந்த இடத்துல பறக்குறானுங்க. அந்த ஜாம்பிஸ்க்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காதீங்க. சீக்கிரமா மறுபடியும் எல்லாரும் அந்த லூஹான் ஃபார்மேஷனை உடையாம பாத்துக்கோங்க. இங்கிட்டு இந்த ஜாம்பி அதோட கோடாலியை வச்சு ஒரே ஒரு அடி தான். அங்கிட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் பறக்குறானுங்க. அவங்களோட லூஹான் ஃபார்மேஷன் அதுவாலேயே ஒன்றும் பண்ண முடியலையா? முட்டாள் மொட்டை ஷாவ்லின் பயலுக. ஒரு ஜாம்பியை இத்தனை பேர் சேர்ந்து அடக்க முடியல. அந்த பூனை யோக்காய் ஒன்னே ஏதோ ஒன்று வித்தியாசமா நோட் பண்ணுது. என்னதுன்னா என்னாச்சு? என்னால அந்த ஈவில் சாசரர் பக்கி பயலோட சென்ஸை உணர முடியல. கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தான். ஆனா இப்ப அவனை என்னால கொஞ்சம் கூட உணரவே முடியல. ஆமாண்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். ஒருவேளை அவனோட பிரசன்ஸை மறைச்சு வச்சிருப்பானா? இல்லடா, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பூனை யோக்காயும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து நம்ம ஃபாக்ஸ் யோக்காய், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். பாஸ்ட் லைஃப்ல ஹீரோட ஃப்ரெண்டு போல இருக்கு. ஏன்னா இவன் வந்துட்டு நேரடியாக கண்ணால் பார்த்ததை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால அதனால சொல்கிறேன். ஸோப்பா, ஒரு வழியாக இதுங்க கண்ணிலேருந்து படாமல் தப்பிச்சிட்டோம். இங்கிட்ட அந்த கோடாலி ஜாம்பி எல்லாரையும் அடிக்கி சுக்கு நூறா தெறிக்க விட்டுட்டு இருக்கு. பீஸ் பீஸாக பறக்குறானுங்க. இந்த ஜாம்பியை யாராலையும் அடக்கவே முடியல. அதை எய்த்து நிற்கிறவங்க எல்லாம் சாவதான் செய்கிறானுங்க. சீனியர் பிரதர், இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? எனக்கும் காண்டா தாண்டா ஆகுது. நம்மளோட டிசைபிள்ஸ் தான் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. புத்தா, இந்த முட்டாள் மாங் என்னையே உனக்கு தரேன். இந்த ஈவில் கிட்டேருந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக எனக்கு பவரையும் அறிவையும் கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. எல்லாரும் வானத்தை பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்னு. இங்கிட்டு இந்த மாட்டு நாய் பயலுக்கு என்ன கவலைனா, டேய் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, மழை வரப்போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கான். இங்கிட்ட அந்த கல்ட் லீடரோட அசிஸ்டண்ட் எதையோ வானத்தில் கவனிக்கிறான். வானத்தில் ஒரு வெளிச்சம். என்னது அது? யாரோ பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹெவன் ஷேட்டரிங் ஸ்வாடு ஃபார்ம். இந்த ஸ்வாடோட பேரு மூன் ஸ்பிளிட்டிங் ஸ்வாட். சாவுங்கடா ஜாம்பி பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வானத்திலேருந்து அங்க இருந்த ஜாம்பிய ஒரு அடி. சுத்தி இருந்த எல்லா ஜாம்பிஸும் காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு. இங்கிட்டு இந்த ஈவில் சாசரரும் இதை உணர்றான். நான் இதை பத்தி யோசிக்காம போயிட்டேனே, இந்த பையனை நான் கணக்கிலே எடுக்க மறந்தே போயிட்டேன். இந்த ஈவில் சாசரரை ஃபாலோ பண்ணி அந்த கேட் யோக்காயும் வந்து சேர்ந்துருது. இங்கிட்டு ஹீரோ தரையிறங்கின இடத்துல ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்த மாதிரி அந்த மொத்த இடமுமே நாஸ்தி ஆயிடுச்சு. ஹெர்டிக் கல்ட் லீடர் பேக் எங்கடா இருக்க? ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கறேன். டாடா, பை.